வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 613 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. சரிங்களா? நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 892 அப்படின்றது தான் வந்து நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கு. இந்த 92மே வந்து ஃபாலோப்பில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் கொடுத்த வந்து 68 கரெக்டாக வந்து ஃபாலோப்பில் இருந்து வியாழக்கிழமை வந்து கரெக்டாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். 368 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். வியாழக்கிழமை கெஸ்ஸிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து கரெக்டாக வந்து வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 668 அப்படின்னு சொல்லி பிசியில் 68 அழகாகவே வந்து பாஸ் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி 92மே வந்து நான் ஃபாலோப்பில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதம் கண்டிப்பாக வந்து இந்த 92க்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 71 91 81 அப்படின்றத ஃபாலோஅப்பில் வந்து அவன் 71க்கு ஒரு 72 அப்படின்றத அடிச்சிருப்பான். ஸோ அந்த ஒரு ஃபாலோஅப்பில் தான் வந்து நான் வந்து உங்களுக்கு நேற்று வந்து 92 அப்படின்றத வந்து கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 62க்கு ஒரு 61 எப்படி வந்து 71க்கு 72 அப்படின்றது வந்து பிசியில் வந்து அடித்தானோ அதே மாதிரி 62 அதாவது ஜூன் 6ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 62 அதாவது 627 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு. இந்த 627க்கு அந்த 62 ஏபியில் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த 61க்கு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 61. ஸோ அப்போ அந்த 62க்கு ஒரு 61 அப்படின்னு சொல்லி ஏபியில் வந்து அடிச்சிருக்கான். அதுவும் இல்லாமல் நேற்று வந்து ரிசல்ட் வந்து 668. இந்த 68க்கு வந்து டைரக்ட் ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா 13. ஓகேங்களா? ஸோ அந்த 13 வந்து கரெக்டாக வந்து பிசியில் இன்றைக்கி வச்சு 600 ஏபோட சேமாக வச்சு 613 அப்படின்னு சொல்லி சிம்பிளாக வந்து இன்றைக்கான கேமை வந்து முடிச்சிட்டான். சரிங்களா? ஸோ 92 வந்து ஃபாலோஅப்பில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதம் 92க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு பேசிஸில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதாவது வீக்லி சார்ட்டில் வந்து கரெக்டாக வந்து அந்த பேட்டர்ன் வந்து வந்திருக்கு. ஸோ நான் வீக்லி சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக வீக்லியில் பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் வந்து கரெக்டாக வரும். ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் தான் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து கொடுக்க போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 95 96 அதாவது ஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 95, ஏபியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 96 அதாவது அது அடுத்தடுத்த நம்பர் ஒரு 95 ஒரு 96. ஓகேங்களா? ஸோ இது வந்து அடுத்தடுத்த நம்பர். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போன வாரத்துக்கான ரிசல்ட்டு இது வந்து 78 ஒரு 87 ஒரு 77 அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 87. இங்கே பாருங்கள் அந்த 95 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 96, இங்கே வந்து ஒரு 77 78 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 87. ஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா 77. அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் டயக்னல் அதாவது ஒரு சிலது வந்து கிராஸில் வந்து ஒரு சில நம்பர் வந்து கரெக்டாக அடிப்பான். ஸோ அப்படி அடிக்கும்போது 77 அப்படின்ற நம்பர் வந்து ஏபியில் வந்து கொடுத்துருக்கான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் இருக்க 95 அதுக்கு அடுத்த நாள் வந்து அதாவது திங்கக்கிழமை வந்து 95 அப்படின்றது வந்து ஏபியில் வந்து கொடுத்துருப்பான். அதுக்கு நெக்ஸ்ட் அதோட கிராஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டயக்னலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 95க்கு ஆப்போசிட் டைரக்ட் ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா 45 கரெக்டாக வந்து 40. ஓகேங்களா? ஸோ அந்த 95க்கு டைரக்ட் ஆப்போசிட்டு 40. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அவன் அதுக்கு அடுத்ததுக்கு வந்து அவன் அடிச்சிருப்பான். அதாவது இங்கே ஏபியில் இருக்க 95. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 77, இங்கே ஏசியில் ஒரு 77. ஸோ இங்கே 22 அப்படின்றது நாளைக்கு ஒரு வேளை இந்த பேட்டர்னில் அவன் இந்த டபுள்ஸ் வர இடத்துலலாம் வந்து கரெக்டாக வந்து அதுக்கு முந்தின நாள் அதாவது திங்கக்கிழமை முந்தின வாரத்தில் இருக்க திங்கக்கிழமையில் என்ன அடிச்சிருக்கானோ டபுள்ஸு அதே தான் வந்து திருப்பி வந்து சேமாக வந்து ஏசியில் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதே பேட்டர்னில் நமக்கு நாளைக்கு அடிக்கிறான் அப்படின்னா ஒரு 22 வந்து ஏசியில் வந்து வரும். அந்த 22 வந்து சேமாக வருமா அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 22 வருது அப்படின்னா ஒரு ஏசியில் வந்து 22 அப்படின்னா
ஏசியில் 22 வருது அப்படின்னா பி போர்டு வந்து சேமாக ஒருவேளை 282 அப்படின்னு சொல்லி கூட நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக கொடுக்கல அப்படின்னா இது வந்து ஒரு வாய்ப்பு. சரிங்களா? ஒரு 82 வந்து டேரெக்டாக, ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஏசியில் வந்து ஒரு 82, ஸோ பிசியில் ஒரு 82 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக சிம்பிளாக முடிக்கிறோம் அப்படின்னா இந்த பேட்டர்னில் இந்த நம்பர் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்னை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த 82 அப்படின்றதுமே வந்து நாளைக்கு ஒரு சான்ஸு இருக்குது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு 24 பிசியில் இருக்கிற 24ஓட டைரக்ட் பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எப்படி வந்து 68க்கு ஒரு 13 அப்படின்னு அடித்தானோ இந்த 24க்கு நாளைக்கு கிராஸில் வந்து ஒரு வேளை வந்து இந்த நம்பர் கரெக்டாக வருது அப்படின்னா கிராஸில் வந்து ஒரு 79 அப்படின்ற நம்பர் வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 79 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டு வந்து இங்கே வந்து எப்படி வந்து டபுள்ஸ் அடிக்கும்போது 79 இல்லை 97 கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து நல்ல நம்பர் தான். ஸோ 97, ஏன்னா 97 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 97 இல்லைனா 79. ஓகேங்களா? ஸோ பிசி போர்டில் வந்து நாளைக்கு நான் கொடுக்குற நம்பர் வந்து ஒன்று 97, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 79. ஸோ ஸ்வாப் பண்ணி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 79 இந்த 97ன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பிசியில் நாளைக்கு நீங்கள் 97 ட்ரை பண்ணுறோன்னு நினச்சிங்களா நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டாக நீங்கள் வந்து அடுத்தடுத்த நம்பர் பார்க்கும்போது இந்த நம்பர் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஒரு 77, ஒரு 87, ஸோ அதுக்கு அடுத்து ஒரு 97 வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சீக்வன்ஸில் கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு நாளைக்கு ஒரு 97 வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். ஸோ இந்த பேட்டர்னில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அந்த எல்லா பேட்டர்னும் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நம்பர் சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா பேட்டர்ன்லையுமே உங்களுக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ 97 வருது அப்படின்னா ஏ போர்டு என்னவா இருக்கும், ஏபி போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்க இந்த 96, 95 சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டை தான் வந்து ஆப்போசிட் பண்ணி 0 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். அதுக்கு அடுத்து வந்து 2ஓட ஆப்போசிட் வந்து 7. ஸோ 7ஓட ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2. ஸோ அது கண்டிப்பாக வந்து ஏ போர்டில் வச்சு ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 2க்கு 7மே இங்கே தான் வச்சுருக்கான். ஸோ அதே மாதிரி நமக்கு நாளைக்கு ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து 297 அப்படின்றது வந்து ஒரு நல்ல நம்பராக வந்து நாளைக்கு நிற்கிது. ஸோ இது நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு 97 வந்து பிசியில் வருது அப்படின்னா 297 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு 82 வந்து பிசிலையும் ஒரு 79 ஒரு பிசியும் வந்து ஆல்டர்னேட் நம்பரு. ஸோ இந்த நம்பர் எல்லாமே வந்து நாளைக்கு கரெக்டான சீக்வன்ஸில் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு நான் இந்த நம்பரை வந்து கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த பேட்டர்னில் வேறு ஏதாவது கெஸ்ஸிங் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது வந்து அதாவது அந்த வீக்கில் அந்த மந்தில் என்னென்ன நம்பர்லாம் வந்து அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கிளான்ஸ் பார்க்கும்போது ஒரு 9, ஒரு 4, 3, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து 8. அதோட ஆப்போசிட், அதாவது 3 ஆப்போசிட் வந்து 8. ஸோ 8 தான் மறுபடியும் ஏபோல ரிப்பீட் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9, ஒரு 9ஓட ஆப்போசிட் பார்த்தீங்க அதோட பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா 4. ஸோ அப்படி பார்க்கும்போது நாளைக்கு ஏ போர்டில் 2 இது வரைக்கும் அவன் அடித்ததே இல்லை. ஸோ அதனால் நாளைக்கு ஒரு வேளை இந்த சீக்வன்ஸில் 2 வருது அப்படின்னா 297 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் வந்து ஒரு சில நம்பர்லாம் வந்து பிசியில் வந்து நான் ஃபாலோ அப்பில் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ அந்த நம்பருமே வந்து ஒரு 92, ஒரு 82, ஏன்னா 68மே வந்து ஏற்கனவே வந்து கொடுத்துட்டான். ஸோ இதெல்லாம் வந்து நான் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பிசியில் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு 92, ஒரு 82, ஒரு 56, ஒரு 79. சரிங்களா? இந்த அடுத்தடுத்த நம்பர் வந்து பிசியில் இந்த மந்தில் கண்டிப்பாக வந்து இந்த நம்பர்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ அப்பில் வச்சுக்கோங்க. ஸோ நான் கொடுக்குற சிங்கிள் ஷாட் நம்பர் வந்து 297 அப்படின்ற நம்பரை வந்து உங்களுக்கு நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த பேட்டர்னில் உங்களுக்கு வேறு நம்பர் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் எடுத்து கேமில் ஆடிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.